திருவண்ணாமலை நித்யானந்தா பீடத்தைச் சேர்ந்தவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனுவில் நீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. கைலாசா எங்குள்ளது, அங்கு எப்படி செல்வது என நீதிபதிகள் மனுதாரர் தரப்பில் கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். திருவண்ணாமலை நித்யானந்தா பீடத்தை சேர்ந்தவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் இடம் கேட்கலாம். நாகேந்திரன், நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க? வணக்கம் சியாம். அனைவருக்கும் ஒரு கேள்வியாகவே பல ஆண்டுகளாக இருந்து வந்த நித்யானந்தா வசிக்கக்கூடிய அந்த கைலாசா எங்கு உள்ளது என்பது கேள்வியாகவே இருந்து வந்தது. அதன் அந்த விடை என்பது தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கின் விசாரணையின் போது அந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையைச் சேர்ந்த நித்யானந்தா பீடத்தைச் சேர்ந்த நித்யானந்தா என்ற ராஜசேகர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணையில் தான் நீதிபதிகள் சில முக்கியமான கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், நித்யானந்தா எங்கு உள்ளார், கைலாசா என்பது அது எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். நீங்கள் அங்கு சென்றுள்ளீர்களா, பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவை உண்டா என நீதிபதிகள் அந்த சரமரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த மனுதாரர் தரப்பில் தான் ஆஸ்திரேலியா அருகில் இருக்கக்கூடியதுதான் அந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா USK என்ற தனி நாட்டில் உள்ளார் என நித்யானந்தா சீடர் உயர்நீதிமன்ற மதுரை அந்த அமர்வில் அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த முக்கியமான அந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். நித்யானந்தா தியான பீடம் அதன் அறங்காவலர் சந்திரசேகர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த மனு தாக்கல் செய்திருந்தார். ராஜபாளையம், சேத்தூர் மற்றும் கோதை நாச்சியார்புரம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் கணேசன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் நித்யானந்தா ஆசிரமத்தில் தங்கி உள்ள சிஷ்யைகளை வெளியேற்ற வேண்டும் என கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் ராஜபாளையம் DSP, சேத்தூர் உள்ளிட்ட அந்த பகுதியில் உள்ள நித்யானந்தா ஆசிரமத்தில் உள்ள சிஷ்யைகளை வெளியேற்ற அந்த நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர். எனவே கோட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், வழக்கு நிலுவையில் இருக்கும்போது யாரையும் வெளியேற்றக்கூடாது என அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுக்கள் தான் நீதிபதி SM சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் நீதிபதிகள் மனுதாரர் அந்த நித்யானந்தா எங்கு இருக்கிறார், அந்த கைலாசா என்பது அந்த நாடு எங்கு இருக்கிறது, அங்கு எப்படி செல்வது எனவும் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். நீங்கள் சென்றிருக்கிறீர்களா, அந்த மனு மீதான விசாரணையின் போது நடைபெற்ற போது அங்கு வந்திருந்த நித்யானந்தையின் சீடர் அவரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் அங்கு அந்த கைலாசா என்ற அந்த நாட்டிற்கு சென்றிருக்கிறீர்களா, அங்கு பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவை உண்டா என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் இந்த வழக்கு விசாரணையின் போது. இந்த வழக்கில் வழக்கறிஞர் விலகிக் கொண்டதால் அவரது சீடர் அந்த அர்ச்சனா என்பவர் நீதிபதி முன் ஆஜராகி ஆஸ்திரேலியா அருகில் உள்ளதுதான் அந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா என்ற அந்த தனி நாட்டில் உள்ளார், நான் அங்கு சென்றதில்லை, ஐநா சபையில் அங்கீகாரம் உள்ளது, எங்கள் அந்த கைலாசா நாட்டிற்கு ஐநா சபை அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். எங்கள் சார்பில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் இந்த மனு மீதான விசாரணையின் போது கோரியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் வழக்கறிஞர் மாற்றுவதற்கு அனுமதி வழங்கி அந்த வழக்கு விசாரணை உத்தரவிட்டிருக்கின்றனர். சியாம். நாகேந்திரன், வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய மனுதாரர் தரப்புக்கு நீதிமன்றம் இது போன்ற கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில மனுதாரர் தரப்பிலிருந்து பல்வேறு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமா ஐநா அங்கீகாரம் பெற்றிருப்பதா, கைலாசா ஐநா அங்கீகாரம் பெற்றிருப்பதா மனுதாரர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அவர் தரப்புல மேலும் என்னென்ன விஷயங்களா முன்வைக்கப்பட்டிருக்கு? ஆமா, கண்டிப்பாக சியாம். ஆக்சுவலா அந்த திருவண்ணாமலையை சேர்ந்த நித்யானந்தா என்ற ராஜசேகர் தான் இந்த மனுக்களுக்காக மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுக்கள் மீதான அந்த விசாரணையில் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் SM சுப்பிரமணியனும் மரியா கிளாட் ஆகியோர் கொண்ட அந்த அமர்வு தான் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அந்த வழக்கு விசாரணைக்காக நித்யானந்தாவின் சீடராக உள்ள அர்ச்சனா என்பவர் நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி முன் நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போதுதான் அவரிடம் நீதிபதிகள் இந்த அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இதுவரை நித்யானந்தா அந்த தொலைக்காட்சிகள் மற்றும் அந்த யூடியூப் வாயிலாக அந்த வீடியோக்கள் வாயிலாக தான் கைலாசாவில் இருந்து அவர் ஆசி வழங்குவதாகவும் அந்த சொற்பொழிகள் வழங்குவதாக இருந்து வந்தார். அந்த கைலாசா நாட்டில் நான் இருக்கிறேன் என தெரிவித்திருந்தார். அந்த நாடு எங்கிருக்கிறது என்பது
காவல்துறைக்கோ யாருக்குமே தெரியாமல் இருந்த நிலையில்தான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் முன் நித்யானந்தாவின் சீடர் இந்த முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா என்பது ஆஸ்திரேலியா அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனி நாடு எனவும் அவரே இந்த நீதிமன்றத்தில் அவர் மேலும் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். ஐநா சபையில் இந்த கைலாசா அங்கீகாரம், இந்த நாட்டுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும், மேலும் இந்த வழக்கில் அந்த இருந்த வழக்கறிஞர் விலகி இருப்பதன் காரணமாக புதிய வழக்கறிஞர் நியமிக்க நாங்கள் அனுமதி வேண்டும் எனவும் கேட்டிருந்தாங்க. இதுலதான் இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. நீங்க கைலாச நாட்டிற்கு போயிருக்கீங்களா, அங்கே போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையா, விசா தேவையா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. நித்யானந்தா இப்ப எங்க இருக்காரு, அந்த கைலாச நாடுன்றது எங்க இருக்கு, அங்கே எப்படி போறது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு விசாரணையாக, முக்கியமான கேள்வியாகவும், அந்த நித்யானந்தாவின் சீடர் அளித்த பதில் ஒரு முக்கியமான அந்த பதிலாகவும் பார்க்கப்படுகின்றது. ஷியாம். திருவண்ணாமலை நித்யானந்தா பீடத்தைச் சேர்ந்தவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை மனுதாரர் தரப்பில் முன்வைத்த நிலையில் அவர் தரப்பிலிருந்து பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்டு விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.